மக்கள் 260வது எபிசோடுக்கு போயிடலாம். எபிசோட்ல யாரை காட்டுறாங்கன்னா பர்ட்டோ தான் காட்டுறாங்க. பார்த்தா ஸ்க்ராலு புக்கு எல்லாமே எடுத்துட்டு வரான். பார்த்தா கக்காசி பக்கத்துல எடுத்துட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க. இது என்னால தூக்கிட்டு வர முடியல, நல்ல வேலை நீ தூக்கிட்டு வந்தியே, ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு இருக்கான் கக்காசி. எங்க இருந்தீங்கன்னே தெரியல, சம்பந்தம் இல்லாம என்ன எதை தூக்க வச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. அவனோட எனர்ஜி கிடைக்குன்னா அந்த டம்பிளிங்ஸே சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு வீட்டுக்கு சந்தோஷமா போன்னு சொல்றான். வீட்டுக்கு சந்தோஷமா போவா, இன்ன வர திரும்பி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். உட்காந்து ரெஸ்ட் எடுத்து கக்காசியும் பர்ட்டோ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இன்னைக்கு எப்பவும் போல பீஸ்ஃபுல்லா போத சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காசி. சடனா பார்த்தாங்க ஏதோ ஒரு சத்தம் வருது. பார்த்தா ரெண்டு தாத்தா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. டே நீ துரோகிங்காரு, நீ துரோகின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னைய பத்தி எப்படா துரோகின்னு சொல்லிட்டு கிழடுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா ரெண்டு பேருக்கு சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. 6th கோக்காக்கு அங்க பாத்தீங்கன்னா சண்டை நடக்கு, வாங்க நம்ம ஸ்டாப் பண்ண போவோம்னு சொல்றான். அதெல்லாம் ஒண்ணு ஸ்டாப் பண்ண வேண்டாம்டா, அவங்களே நிப்பாட்டிட்டு போயிருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். உங்க அப்பாவோ சாஸ்கியும் சின்ன வயசுல இப்படிதான்டா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானு சொல்லிட்டு இருக்கான் கக்காசி. ஆனா பார்த்தா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா இந்த தாத்தா டீம் பக்கத்துல ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. அந்த தாத்தாக்கு ஒரு 3 பேர் வந்து நின்னுட்டு இருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவல்ல நாங்க தான்டா மாசு, இந்த ஃபெஸ்டிவல்ல நாங்க தான்டா மாசுன்னு சொல்லிட்டு ரெண்டு டீமும் கத்திக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டாங்க. இதை நான் நிப்பாட்டியே தெரியும் சொல்லிட்டு பர்ட்டோ தனியா போய்கிட்டு இருக்கான். ஆனா கக்காசி அவன் பாட்டுக்கு டீ மட்டுமே குடிச்சிட்டு இருக்கான். நிப்பாட்டுங்க சொல்லிட்டு பர்ட்டோ இழுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா பர்ட்டோவே பிடிச்சி தள்ளிட்டாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு தாத்தாக்கு ஒரு பேத்தி, ஒரு தாத்தாக்கு ஒரு பேரனும் இருக்காங்க. தாத்தா நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. சரிடா விடுங்கடா, எல்லாரும் இங்க இருந்து போங்கடா, நம்மளுக்கு இங்க வேஸ்ட் பண்ண டைம் இல்ல, நம்மளுக்கு 1008 வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதே தாண்டா இங்கேயும் சொல்லிட்டு அங்கேயும் கிளம்புறாங்க. ஒரு தாத்தா அங்க இருந்து கிளம்புறாரு. பார்த்தா ஒரு பேரை மட்டும் நின்று அந்த பேத்தியவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா பாத்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் பார்த்துட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். பர்ட்டோ முடிக்கிறான். இவங்க ஏன்டா ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா தாத்தா விட மாட்டேங்காரு. எங்கடா போறீங்கன்னு சொல்லிட்டு வேகமா கம்பெல்லாம் தூக்கிட்டு வராரு. பார்த்தா கக்காசி டீ வச்சிருக்கான், அதை பிடிச்சி தட்டி விட்டாரு. அவரு மன்னிச்சிருங்க, நான் தெரியாம தட்டி விட்டாரு எங்க தாத்தா சொல்லிட்டு அந்த பேத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா கக்காசி அதெல்லாம் கண்டுக்கிட மாட்டேங்க. அவன் பாட்டுக்கு டீயை குடிச்சிட்டு உட்காந்துருக்கான். பார்த்தா அந்த பொண்ணு வந்து மன்னிப்பு கேட்கிற விதமா இதை வச்சுக்கோங்க, இதுக்கு நீங்க ஒன்னும் பேலாம் பண்ண வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சரி இதெல்லாம் விடுங்க, இந்த ஒரு தாத்தாவும் இன்னொரு தாத்தாவும் சண்டை போட்டாங்களா, அது என்ன விஷயம் சொல்லிட்டு பர்ட்டோ கேட்கறான். இந்த ஃபயர் ஒர்க் பாப்போம்ல, அதான் தீபாவளி வெடி மாதிரி வெடிப்போம்ல, அது ஒரு டிஸ்பிளேயே வச்சிருப்போம். அது ஒரு ஃபெஸ்டிவல் டைம் வரும். ஒன்னு வந்து ஓல்டு டவுன், இன்னொரு வந்து நியூ டவுன். எங்க தாத்தா வந்து ஓல்டு டவுன்காரரு, அவர் வெடிக்கையே தான் வந்து எப்பவுமே முதன்மையா இருக்குன்னு நினைக்கிறாரு. ஆனா அவங்க வந்து நியூ சிட்டில இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. அவங்க விதம் வந்து வேற மாதிரி இருக்கும், எங்க விதம் வந்து வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவன் சொல்லிட்டு இருக்கா, எங்க தாத்தா சொல்றாரு எங்க தாத்தா தான் முதல்ல வெடிக்கணும்னு சொல்லிட்டு, அவர் சொல்றாரு நான் தான் முதல்ல வெடிப்பேன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு சண்டை ஏகப்பட்டதனா போய்கிட்டே இருக்கு. ஓல்டு டவுனுக்கும் நியூ சிட்டிக்கும் இது முடியவே மாட்டுக்குன்னு சொல்றாவா. நம்ம வில்லேஜுக்குள்ளே சண்டை வர்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா அந்த பேரன் தான் ஞாபகத்து வரான் அவனுக்கு. அந்த ஒரு பையன் வந்திருந்தானே, அவன் யாருன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். மிஸ் யுபிசே அங்க ஒரு பையன் வந்தாம்ல, அவனை நீங்க பார்த்து வளைஞ்சது நான் பார்த்தேன்னு சொல்றான். அங்க ரெண்டு மேரேஜ் பண்ணலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம், நாங்க டேட்டிங்லாம் போயிட்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு இருக்காவா. கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க தாத்தா ஆனா எங்க ரெண்டு தாத்தாக்குள்ள சண்டை முடிய வர நாங்க வந்து மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கிட்ட முடியாது, இப்படியேதான் இருக்க முடியும் சொல்றாவா. அதெல்லாம் விடுங்க, இதை நாங்க பார்த்து கூட சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ வந்து கக்காசியை பார்த்து பார்த்தா கக்காசி அந்த மேக் அவுட் சீரிஸ் புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டான். இவர் என்னடா இதை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் கேட்டேன்டா, சொல்லுடான்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காசி. பொய் சொல்லாதீங்க, நீங்க புக்கு தானே படிச்சுன்னு சொல்லிட்டு கத்துறான். இது ஒரு நார்மல் ஸ்டோரி தான்டா, இதுக்குள்ள நம்ம நுழையணுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். மேக் அவுட் சீரிஸ்ல வால்யூம் 5 இருக்கு, அது என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி வந்துச்சுன்னு வர தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். வால்யூம் 5 வந்து கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும்டா, அதை படிக்க தாண்டா நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காசி. வால்யூம் 5 எனக்கு கிடைக்கவே இல்ல, அதை தாண்டா நான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுவான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேகமா போறா. இதுவான்னு சொல்லிட்டு காட்டுறாவா. வால்யூம் 5 சொல்லிட்டு மிரண்டாவன். இந்த லெஜெண்டரி புக் ஓன்ட்ட இருக்கான்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்தது யாரும் படிக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூக்கி எறியக்கு தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. யாரு வாசிப்பான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. இதை நான் வாசிப்பேன் என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா கொடுக்காம அப்படி மறைச்சு வைக்கா. தாத்தாக்குள்ள பிரச்சனை எல்லாம் முடிச்சுவீங்க, இதை நான் தாரன்னு சொல்றாவா. உடனே மிஸ் இபிசி நீங்க நல்ல வேலையை பாத்தீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. கண்டிப்பா அந்த பிரச்சனை முடிஞ்சிருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நியூ சிட்டி தாத்தாட்ட போய் பேச போயிட்டான். உங்க ரெண்டு பேருக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. விஷயத்தை நான் பேச வந்தான்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த ஃபயர் ஒர்க் டிஸ்பிளே பத்தி சொல்லிட்டு அவர் கேட்கறாரு. சண்டை போட்டுக்கிட்டு அதை பத்தி கேட்க வந்தான்னு சொல்றான் பர்ட்டோ. டே என்ன நினைச்சுன்னு உனக்கு தெரியாம பேச சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஓஹாக்கி அதான் ஓல்டு டவுன்ல உள்ளவனுக்கு ரொம்ப ஆட்டிடியூட் இருக்கு, அதை தான் குறைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. இதுக்கு ஏமல கோபுரின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கக்காசி நீங்க ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்றான் பர்ட்டோ. பார்த்தா அவன் பாட்டுக்கு தனியா நடந்து போய்கிட்டு இருக்கான். சுத்தி சுத்தி பாக்குறான் அந்த கடையை. கேக் ஷாப் தான், எது வேங்கல்னா இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. பார்த்தாங்க ஒரு போட்டோ இருக்கு, அதை எடுத்து பாத்துக்கிறேன் கக்காசி. நீங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தானே, இது ட்ரிப்புக்கு போயில எடுத்தது தானே சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். சடனா அவர் ஷாக் ஆகுறாரு. பார்த்தா ஒரு போட்டோல ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கு, அதை ரெண்டா கிழிச்ச மாதிரி இருக்கு. இது அவர் தானே சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உன்னை பர்ட்டோ பக்கத்துல வரான். பார்த்துட்டு ஆமா நீங்க சொன்னது கரெக்ட்னு சொல்றான். அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது சொல்றான் தாத்தா. பேசிக்கிறதுல ஒரு போர்டு மாதிரி இருக்கு, அதை உரிக்கான். பார்த்தா அதுல ஒரு 4 சாப்பாடு வித்தியாசமா இருக்கு, எல்லாமே டம்ப்ளிங்ஸ்ல செஞ்சு வச்சது. இதையும் ஒரு மூடி மறைச்சு வச்சிருக்கான்னு சொல்லி அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் பார்த்ததுன்னு சொல்றான் கக்காசி. பார்த்தா தாத்தா ஒரு மாதிரி கோவத்துல நின்னுட்டு இருக்காரு. பேரன்னு அவங்க வந்துட்டாங்க, எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷா ஷட் பண்ணலாம், இதெல்லாம் விடுங்கன்னு சொல்றான் பர்ட்டோ. இந்த இடத்த விட்டு போங்க, நான் எதுவுமே பேச விரும்பலன்னு சொல்றாரு. உடனே எங்கிறது கிளம்புறாங்க. பார்த்தா அந்த பேரன் வெளியே வரான். எங்க தாத்தா அப்படி பேசுறதுக்கு நீ மன்னிச்சிருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. நீங்க தானே யுபிஷியாவோட ஃபியான்சின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. ஆமா உங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு தலையை சொறிறாம. நீங்க ஒரு நல்ல பேருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. நீ மன்னிப்பு சொல்லிட்டு கக்காசி கேட்கறான். எங்க தாத்தா செஞ்சதுக்கு தான் நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்க தாத்தா வந்து நியூ சிட்டில உள்ளவர், ஆனா ஓல்டு சிட்டில போய் அவரோட ஆட்டத்தை
காட்ட நினைக்காரு. அதுல ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஒனாகிக்கு இவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு போலுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான் பர்ட்டோ. நியூ சிட்டிக்கு வந்து இந்த ஃபயர் ஒர்க்கு எங்க தாத்தா தான் வந்து இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவா விஷயம் சொல்லிட்டு பழசை வச்சு பாக்குறான். பார்த்தா ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டாங்க. டேய் துரோகி, நீ எதுக்கிட்ட இங்க வந்தன்னு சொல்லிட்டு அப்ப தான் ஒனாகி கேட்டுக்கிட்டு இருக்கான். எத்தனை தடவை மன்னிப்பு கேட்க போயிட்டாரு. ஆனா அவர் ஏத்துக்கிடவே இல்ல. இந்த வருஷமாச்சு என்னை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கலாம் செஞ்சிருக்காரு. நான் தனியாவே பண்ணிக்கிட்டு தான், நீலாம் வேண்டான்னு சொல்லிட்டு ஒனோகி சொல்லி இருந்திருக்காரு. ஓல்டு டவுன்ல ஃபயர் ஒர்க்கர்காரங்க பண்ணாங்க வேண்டியடா, நீ நியூ சிட்டிக்காரன், நீலாம் ஒண்ணு வேண்டான்னு சொல்லியிருக்காரு அவரு. அதுக்கப்புறம் தான் அந்த போட்டோ கையில வச்சு டென்ஷன்ல 2 துண்டா கிழிச்சிருந்திருக்காரு. மிஸ்டர் கக்காஷி, இதை பத்தி நீங்க என்ன யோசிச்சு சொல்லிட்டு பர்ட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா கக்காஷி முதுகு பின்னாடி ஏதோ ஒரு பேப்பர் வச்சுட்டு போய்கிட்டே இருக்கான். என்ன பேப்பர் அதை பாத்துக்கிட்டு இருக்கான். இனிமேல் இதை நீனே ஹேண்டில் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இவர் இதை வரை எழுதி வச்சுட்டு போயிட்டாரான்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் பர்ட்டோ டென்ஷன்ல வந்து அந்த கடையில உட்காந்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா கடையில வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். சின்ன பொடி எனக்கு அப்படி என்னதான் வேணும்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கட்டிக்கிட்டு இருக்காரு. பேச வரது வர அவன் இறங்கி போக மாட்டான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காவா. கொக்காக்கே பையனை வந்து நான் தலை குனிய வைக்க விரும்பல, ஒரு வாட்டி உன்னோட பேச்ச கேட்கறேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அதுக்கப்புறம் பார்த்தா கொக்காக்கே ஆபீஸ் தான் கட்டுறாங்க. அங்க வச்சுதான் மீட்டிங்கே வச்சிருக்காங்க இவங்களுக்கு. பார்த்தா 2 தரப்பு டீமே வந்து ஒன்னா உட்கார வச்சிருக்காங்க. அவங்க உடனே பாட்ட சொல்லிட்டு உங்களுக்கு அந்த மேக் அவுட் டாக்டிக்ஸ் புக் வேணும்னா சொல்லுங்க, நீங்க இருந்து பேசுங்கன்னு சொல்றான் பாட்டோ. பேச ஆரம்பிங்க சொல்றான் கக்காஷி. சடனா பேச ஆரம்பிக்காரு. உடனே ஒன்னாக்கி சொல்லிட்டு இருக்காரு, என் முதல்ல மன்னிப்பு கேட்டான்னு சொல்றாரு அவர். எங்க பெர்மிஷனே இல்லாம எங்க வில்லேஜுக்கு வந்தில, அதுக்கு தாண்டா நீ முதல்ல மன்னிப்பு கேட்கணும். அது தேவையில்லாத விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. தாத்தா இப்பெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க அந்த பேத்தி. நாங்களும் ஃபயர் ஒர்க் டீம்ல வந்து ஒரு கமிட்டி தாண்டா, ஆனா நாங்க ஒரு புது ஆளுன்னு சொல்றாரு அவரு. இதுல உனக்கு என்னடா பிரச்சனை, என்னடா உன்னோட நாங்க பெஸ்டா பண்ணிடுவோம், ஓல்டு ஃபேஷன் வந்து ஓஞ்சிரும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. உன்னோட ட்ரெடிஷனே கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நாங்க தாண்டா மாசம் சொல்றாங்க. பார்த்தா 2 பேருக்கு மாத்தி மாத்தி சண்டை வருது. யாருக்குள்ளது பெருசுன்னு சொல்லிட்டு போட்டு பாத்துருவான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசுறாங்க. என்னடா பண்ணு சொல்லிட்டு கக்காஷி கேட்டுக்கிட்டு இருக்கான். இதை நான் பார்த்து சொல்றான் பர்ட்டோ. இதை முதல்ல பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா அந்த பேரனும் பேத்தியும் சேர்ந்து ஒரு கேக் மாதிரி எதை எடுத்துட்டு வராங்க. என்னன்னு தெரியுதா, இது வந்து டம்ப்ளிங் ஷார்ட் கேக்கு. இதை கிரியேட் பண்ணது யாருன்னு தெரியுமா, நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை கிரியேட்டே பண்ணது, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இதான் ஒரு ப்ரூஃப்னு சொல்றான் பர்ட்டோ. ஆமா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. அப்பாடா பிரச்சனை முடிஞ்சுன்னு நினைக்கிறான். அம்மாடா இன்னைக்கு இப்பதான் ஞாபகம் வருது, இந்த கேக்கை செஞ்சு முடிச்சுனே ஃபயர் ஒர்க் டவுன்ல வந்து இந்த கேக்கை வைக்கணும்னு சொன்ன தெரியுமா, என்னை திசை திருப்பிட்டு எல்லா வேலையும் பாக்குறதுக்கு இதே செய்ய சொன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்ச தாத்தா. டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னடா பேசுறேன்னு சொல்லிட்டு இந்த தாத்தா கத்த பார்த்தா 2 பேரும் மாத்தி மாத்தி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. முழிக்கான். இந்த பிரச்சனை முடிக்கலாம்னு நினைச்சா இன்னும் கொஞ்சம் பெருசாயிரும் போலுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காம. பார்த்தா கக்காச்சி தனியா நின்னுட்டு இருக்கான். இந்த ஃபர்ஸ்ட் எடிஷன்ல உள்ள ஒரு காப்பி கிடைக்குமா, உங்க கல்யாணத்துக்கு நான் ரீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. அதெல்லாம் தர முடியாது சொல்றாங்க அவங்க. உங்க கல்யாணம் முடியணும் அவ்வளவுதானே சொல்லிட்டு கேட்கறாரு அவரு. உங்களுக்கு உங்க கல்யாணம் முடியணும் அவ்வளவுதானே சொல்லிட்டு கக்காச்சி கேட்கறான். எங்க கல்யாணம் பண்ண கண்டிப்பா எங்க தாத்தா வந்து சம்மதிக்கணும், அது நடக்க வாய்ப்பு கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. வேற பிரச்சனையா சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா 2 பக்கமும் 2 டீமா நின்னுக்கிட்டு இருக்காங்க. அவங்க லீவ் வில்லேஜ் நம்மளுக்குள்ளேயே சண்டைன்னு சொல்லிட்டு பர்ட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். கரெக்டான கக்காச்சி சொல்லிட்டு கேட்கறான். அப்பெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றான். ஆமான்னு சொல்லிட்டு பர்ட்டோ சிரிச்சிட்டு வரான். என்னது அப்பெல்லாம் ஒண்ணு இல்லை, என்ன பேசுறீங்கன்னு சொல்லிட்டு. இந்த பிரச்சனை முடிக்கணும் ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு சொல்றான். உங்க 2 பேருக்குள்ள ஒரு காம்படிஷன் வச்சுக்கிடுவோம். 2 பேரும் உங்க ஃபயர் ஒர்க்ஸ் டீம் வந்து ஒரே டைம்ல போடுறங்க. அந்த 2ல எது பெஸ்டா இருக்கோ அவங்க தான் புது இதுக்கு வந்து கமிட்டிக்கு அவங்க தான் லீடரா இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு கக்காஷி. 2 பேரும் ஒரே சமயத்துல தான் வந்து ரிலீஸ் பண்ணணும். அப்பதான் நீங்க யாருன்னு தெரியும் சொல்லிட்டு ஒன்னும் பிரச்சனை சொல்லிட்டு 2 பேருமே சொல்றாங்க. பார்த்தா இதை கேட்ட இந்த பேரனு பேத்தி ஒரு மாதிரி வருத்தமே ஆயிட்டாங்க. பர்ட்டோ தனியா நின்னுட்டு இருக்கான். இவங்களுக்குள்ள வந்து சண்டை நிப்பாட்டனா இன்னும் கொஞ்சம் இவர் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு. என்னடா நடக்குது சொல்லிட்டு பர்ட்டோ தனியா நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த பேரனும் பேத்தி வந்திருக்காங்க கக்காஷிட்ட. இதெல்லாம் உங்களை நம்பலாமான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அவங்க. நான் ஒரு ஃபார்மர் ஹொக்காகே, என்ன நீங்க நம்ப மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கக்காஷி கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே பர்ட்டோ கேட்கறா, உங்கள்ட்ட எதுவும் பிளான் இருக்கான்னு சொல்லிட்டு. ஆமான்னு சொல்றான். அவனும் இந்த மாதிரி கேட்க வச்சு நான் பிளான் பண்ணல, நான் நைட்டு மட்டும் பாரு நல்லா இருக்கும்னு சொல்றான். அவன் எல்லாத்தையும் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க ஒரு ரகமா கத்திட்டே போறாங்க. ஓல்டு டைமர்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்குங்க, நம்ம தான் மாசம் சொல்லிட்டு நியூ சிட்டில இருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல இருந்து வேற லெவலா பார்க்கலாம், நம்ம ஊர்ல இருந்து பார்த்தாலே போதுமானதா இருக்குன்னு சொல்லிட்டு நியூ சிட்டிக்காரங்க எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு வந்து புது சிட்டி அடிச்சு நொறுக்க போறோம்டா, பழசு தாண்டா இன்னைக்கு மாசம் சொல்லிட்டு காட்ட போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு டீம் எங்கள்கிட்ட விடுங்க சொல்லிட்டு இந்த டீம் எங்கள்கிட்ட விடுங்க சொல்லிட்டு அந்த டீம் மாத்தி மாத்தி போறாங்க. என்னடா இப்பவுமே ஏகப்பட்ட பிரச்சனை வருது, வில்லேஜுக்குள்ளே சண்டை வந்துரும் போல சொல்லிட்டு கக்காஷி சின்சியை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தாங்க கக்காஷியவே காணும். இங்க வந்து கக்காஷி மாதிரி தான் காட்டுறாங்க ஒரு ஆளு. பார்த்தா அவன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸு போட்டு வந்திருக்கான். இன்னைக்கு ஏதோ ஃபயர் ஒர்க் பண்ண போறேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எந்த கிளவுடுமே இல்ல, எந்த மேகமே இல்ல, ஒர்க் ஆகுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டே போய்கிட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு பேசிட்டு போறான். உடனே அவர் கேட்கறான், ஒருத்தன் இவர் வந்து உன்னோட ஃப்ரெண்டான்னு சொல்லி கேட்கறான். யாருக்கடா தெரியும், அவன் பாட்டுக்கு பேசிட்டு போறான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நைட்டே ஆயிருச்சு சார், ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பர்ட்டோ கத்திட்டு இருக்கான். ஓகேன்னு சொல்லிட்டு அவன் ஏதோ பையிலெல்லாம் தூக்கிட்டு வரான். அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபயர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி அது பாட்டுக்கு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளும் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி நியூ சிட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓல்டு சிட்டியும் ஒன்னா ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. நியூ சிட்டி நம்மள மாதிரியே காப்பி அடிக்கிறாங்கடா பாருங்கடா சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா ஆளாளுக்கு மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு தண்டா மாசம் நம்ம ஒரு தண்டா மாசம் சொல்லிட்டு ஆளாளுக்கு கத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்க என்ஜாய் பண்ணணும்னு தோணுது, ஆனா என்ஜாய் பண்ற நிலைமையில நான் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. ஒன்னு இந்த பேரனும் பேத்தி முழிக்கிறாங்க. என்னடா இங்க நடக்குன்னு சொல்லிட்டு. ஏன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பர்ட்டோ கேட்கறான். இங்க 2 தாத்தாவுமே முழிச்சிட்டு இருக்காங்க. இங்க என்னடா நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஃபயர் ஒர்க்கை நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு தாத்தா கத்திட்டு வராரு. சார் ஸ்டார்ட் பண்ணிட்டா, இனிமேல் இதெல்லாம் நிப்பாட்ட முடியாது, ஒரு ஆட்டோமேட்டிக்னு சொல்றான். முடியதவரை நிப்பாட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. முடிக்காமலாம் நிப்பாட்ட முடியாது சொல்றாங்க. ஓல்டு சிட்டிக்காரங்க வந்துட்டு இருக்காங்க. பாஸ் உண்மையில வேற ரோல் பண்ணீங்க, அந்த நியூ சிட்டிக்காரங்கள மண்ணக்க அவசியம் சொல்லிட்டு ஓல்டு சிட்டிக்காரன் வந்து நின்னுட்டு இருக்கான். என்னடா நீங்க வந்து பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. உங்க ஈவெண்ட்டை பார்த்தோம், உங்க
உங்களோட வெடி உண்மையில வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காம. டேய் இந்த டிஸ்பிளே நாங்க கேன்சல் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்காரு தாத்தா. அப்படிலாம் பண்ணாதீங்க, நம்ம தான் மாசுன்னு சொல்றாங்க இவனுக்கு. யாரும் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஏன் நீங்க நல்லா தானே பண்ணிருக்கீங்க, ஏன் நாங்க பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. சடனா பார்த்தா மேல போய் வெடிச்சு டம்ப்ளிங்ஸ் போட்டோ வருது. டம்ப்ளிங்ஸ் வருதுன்னு முழிக்கங்க. பார்த்தா இந்த டம்ப்ளிங்ஸ் எல்லாமே நியூ சிட்டிலே பண்றது. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க மிரளுதாங்க. உடனே பர்ட்டோ முழிக்க, என்னடா நடக்கு, ஒனோகி ஃபயர் ஒர்க்ஸ்ல என்னடா டம்ப்ளிங்ஸ் வருது, அது டருட்டோ ஃபயர் ஒர்க்ஸ்ல எல்லாம் வரணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். தெரிஞ்சு ரெண்டுமே மாறிட்டு நினைக்க சொல்லிக்கிட்டு இருக்கான் அவனுங்க. ஆமா மாறிட்டு, அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா கக்காச்சி 2 ஃபயர் ஒர்க்குமே மாத்தி வச்சிட்டான். ஓல்டு சிட்டில உள்ளது நியூ சிட்டில உள்ளது ஓல்டு சிட்டிலே வச்சிட்டான். அந்த ஊர்க்காரங்களுக்கு எல்லாமே ரியலைஸ் பண்ணிட்டாங்க. டே நமக்குள்ளதே நம்ம கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்க பாருடா, ஆப்போசிட் ஊர்ல போட்ட உடனே இதாண்டா நம்ம புத்தியா இருந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்பனா எல்லாமே பிடிச்சிருக்கதான் தெரியுது. நம்மளதான் எல்லாத்தையும் மனசை உருகி பண்ற மாதிரி பண்ணிருக்கமான்னு சொல்லிட்டு 2 பேருமே சோகமா போய் உட்காந்துட்டாங்க. என்னடா எல்லாருமே எல்லாமே பிடிக்கதான் செய்யுது, நம்ம தான் தப்பு பண்றோம்னு சொல்லிட்டு அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் தனியா போய் உட்காந்துருக்காங்க. பார்த்தா கேக் இவர் பண்ணது, அந்த டம்ப்ளிங்ஸ் அவங்க பண்ணது. பார்த்தா ரெண்டுமே ஈக்குவலா வெடிச்சு சூப்பரா இருக்கு. அப்புறம் பார்த்தா நைட்டே ஆயிருச்சு. உனக்கு சொல்றான், இன்னைக்கு தாண்டா பெஸ்ட் ஃபயர் ஒர்க்ஸ் இப்பயே காமிச்சிருக்கோம், நியூ சிட்டி ஓல்டு சிட்டி சூப்பரா பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க கக்காஷி. இதை பத்தி பேசியிருக்கேன், யாருமே ரியாக்ஷன் கொடுக்காம இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. சமயத்தில் செக் பண்ணிருக்கோம், யாரோ ஸ்விட்ச் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசுறாங்க. கக்காஷி முழிக்கிறான். இன்னொரு வாட்டி வைங்க, நாங்க ஜெயிச்சிரும் சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க அவனுங்க. தாத்தா விடுங்கன்னு சொல்லிட்டு பேரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். தாத்தா ஒரு காலத்துல நீங்க ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணாலே எனக்கு ஜாலியா இருக்கும், நீங்க சூப்பரா என்னை சந்தோஷப்பட வைப்பீங்க, ஆனா இப்ப அப்படிலாம் இல்ல, சந்தோஷத்துக்கு எதுவுமே பண்ற மாதிரி இல்லன்னு சொல்றான். அதனால தாத்தா ஏன் தாத்தா இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு பேத்தியும் கத்துறா. நீங்க பண்றனால எங்களால கல்யாணமே பண்ண முடியலன்னு சொல்றான். கல்யாணமான்னு சொல்லிட்டு முழிக்கிறான் அவன். அவங்க சண்டை முடிகிற வரை நாங்க பேசக்கூடாதுன்னு வச்சிருந்தோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பேத்தி. அப்படியே விஷயம் சொல்லிட்டு தாத்தா வருத்தப்பட ஆரம்பிச்சாரு. உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்துட்டோமான்னு சொல்லிட்டு. மொத்தம் 2 தாத்தா ஈக்குவலா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளே கை கொடுத்துட்டாங்க. சரிடா அந்த பிரச்சனை இதோட நம்ம முடிச்சுக்கிடுவோம்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். பார்த்தா அடுத்த நாளா தான் காட்டுறாங்க. பார்த்தா கக்காஷிக்கு வந்து முதுகுல வச்சு மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். டே 2 தூக்கிட்டு போய் வைக்கிறதுக்குள்ள என் முதுகுலாம் போயிருச்சுடா, எனக்கு மசாஜ் பண்ணணும்னு சொல்றான் அவன். நீங்க பிரச்சனை முடிச்சிங்களா, அது வரைக்கும் சந்தோஷம் சொல்றான் பர்ட்டோ. ஃபர்ஸ்ட் எடிஷன் உள்ள காப்பி நீங்க எடுத்து படிக்கலாம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லன்னு சொல்றாங்க கக்காஷி. எனக்கு ரீட் பண்ணணும் ஆசையும் கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிருச்சு. கல்யாணம்னா பார்த்தா 2 பேருமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் மறந்தாங்க. See you, bye.